தொல்காப்பியம் உரிச்சொல் உரியியல் அதிகாரம். அது இன்னைக்கு நமக்கு 865வது நூற்பாவை பார்க்க போகிறோம். பரவு பழிச்சு என்னும் உரிச்சொல். இது 865. பரவும் பழிச்சும் எழுத்தின் பொருள. அதாவது பரவு என்னும் உரிச்சொல் வழிபடுதல் என்னும் பொருளிலும், பழிச்சுதல் என்னும் உரிச்சொல் வாழ்க்கை கூறுதல் என்னும் பொருளிலும் வரும். 2 சொல். பரவு என்ற சொல்லு, பழிச்சு என்ற சொல்லு. பரவுதல் என்பது வழிபடுதல், பழிச்சு என்பது வாழ்த்தி கூறுதல் என்ற பொருள்ல வரும். அதாவது கடவுள் பரவி கைதொழு பழிச்சு. இது மலைபடு கடாம் 538வது வரியில் இருக்கிறது. மலைபடு கடாம் 538வது வரி என்ன சொல்லுகிறது? கடவுள் பரவி கைதொழு பழிச்சு என்று சொல்லுகிறது. இதுக்கு பொருள், அதாவது கடவுளை வழிபட்டு, கடவுளை வழிபட்டு கை தொழுது, இது அதுக்கு பொருள். இன்னொன்று, இது பரவுதல். பரவுதல் இன்னொன்னு இருக்கு. பரவுதல்னா பறந்து போவது, பரவலாக இருப்பது, அந்த பொருள் வேற. இங்க பார்க்கிற பொருள் இந்த பரவுதலுக்கு கை தொழுதல், அதாவது வாழ்த்தி வணங்குதல். இன்னொன்னு, நெல்லு குத்து பரவும் இன்னொரு சொல் இருக்கு பாருங்க. நெல்லு குத்து பரவும் கடவுளும் இலவே. நெல்லு குத்து பரவும் கடவுளும் இலவே. இது புறநானூறு. புறம் 335 பாட்டு. இதுக்கு என்ன பொருள்? அதாவது நடுக்கல்லை வாழ்த்துவது. இது நெல்லு, அதாவது நெல்லு குத்து பரவுதல் பாரு. அதாவது நடுக்கல்லை வாழ்த்துதல் அல்லாது, நடுக்கல்லை வாழ்த்துதல் அல்லாது நெல் சொரிந்து. இந்த மேல சொன்ன செய்திக்கு நேர் மாறான சொல்லுது பாத்துங்க. நடுக்கல்லை வாழ்த்துதல் அல்லாது நெல் சொரிந்து வாழ்த்த வேண்டிய கடவுள் வேறு இல்லை. ரெண்டு செய்தியும் கொடுத்துட்டேன். மலைபடு கடாம்ல கடவுள் பரவி கைதொழு பயிற்சி. இது கடவுளை வாழ்த்தி வணங்கி கை தொழுவது என்பது பொருள். அது என்ன? நெல்லு குத்து பரவும் கடவுளும் இலவே என்பது புறநானூறு. இந்த பொருள் என்ன? நடுகல்லுக்கு வாழ்த்துதல் அல்லாது, நடுகல்லை வாழ்த்துவது அல்லாமல் நெல் சொரிந்து வாழ்த்த வேண்டிய கடவுள் வேறு இல்லை என்று புறநானூற்றிலே 335வது பாட்டிலே வருகிறது. நீங்கள் எதை வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இப்போ நமக்கு தேவை
பரவுதல், பயிற்சுதல். பரவுதல் என்றால் வழிபடுதல், பயிற்சுதல் என்றால் வாழ்த்துதல், வணங்குதல். அடுத்த நூற்பா கடி என்னும் உரிச்சொல். இது 866. கடி என்னும் கிளவி வரைவே கூர்மை, காப்பே புதுமை, விரைவே விளக்கம், மிகுதி மிகுதி சிறப்பே, அச்சம் முன் தேற்று, ஆயிர் ஐந்தும் மெய்ப்பட தோன்றும் பொருட்டாகுமே. இந்த கடி என்ற சொல்லுக்கு 10 பொருள்கள் இருக்கின்றன என்று இந்த நூற்பாவிலே சொல்லுகிறார். அது என்னென்ன? கடி என்னும் உரிச்சொல் நீக்குதல், கூர்மை, காவல், புதுமை, விரைவு, விளக்கம், மிகுதி, சிறப்பு, அச்சம், சூழ் உரைத்தல் ஆகிய 10 பொருளை தரும். கடி என்பதுல என்னன்னா, முதல்ல நீக்குதல், நீக்குதல். இரண்டாவது கூர்மை, கூர்மை. மூன்றாவது காவல். நான்காவது புதுமை. ஐந்தாவது விரைவு. ஆறாவது விளக்கம். ஏழாவது மிகுதி. எட்டாவது சிறப்பு. ஒன்பதாவது சூளுரைத்தல், அச்சம். 10வது தான் சூளுரைத்தல். இந்த 10ம் அடுத்த நூற்பாவில தனித்தனியா சொல்றார். பாருங்க. அதாவது ஊர் கடிந்தார். பாருங்க, ஊர் கடிந்தார்னா ஊரை விட்டு நீங்கினார். ஊரை விட்டு நீங்கினார், நீத்தல், அதாவது நீக்குதல். கடி என்பதற்கு நீங்குதல், நீங்கினார் என்று பொருள். பிறகு இப்போ இரண்டாவது, அதாவது வாழ்வாய் கடிது. வாய் கடிது. இப்போ கடிந்தார், நீங்கினார். இப்போ கடிது என்றால் வாய் என்பது வாளினுடைய முனை, வாளினுடைய முனை. அது என்னன்னா, வாளினது வாய் கூர்மை. வாழ்வாய் கூர்மை என்று பொருள். பிறகு காவல். கடிகா. கானாலே காவல் என்று பொருள். கடி என்பதுதான் இப்ப நமக்கு தேவை. கடிகா என்றால் இது களவடி 40 இருக்கு. நாம அந்த இலக்கியம் எல்லாம் தேவையில்லை, நான் சொல்றேன். அப்போ கடிகா என்பது பாதுகாப்பான காவல். பாதுகாப்பான காவல். இந்த கடி என்பதற்கு காவல். பிறகு 4வது புதுமை. கடித்தளிர். பாருங்க, கடித்தளிர், புதுமையான தளிர். இலைக்கு முன்னால், அதாவது துளிர், தளிர். துளிர் என்பது தொடக்கம், தளிர் என்பது அதனுடைய வளர்ச்சி. பிறகு அந்த தளிர் தான் இலையாக ஆகிறது.
அந்த இலைதான் பழுப்பாக மாறுகிறது. அந்த பழுப்பு தான் பிறகு சருகாக மாறுகிறது. இது இப்போ புது தளிர். இதுக்கு பேரு கடித்தளிர் என்பது புது தளிர். அப்போ புதுமை, புதுமை, புதியது என்று பொருள். பிறகு ஐந்தாவது கடிது வந்தார். பாருங்க, கடிது வந்தார், விரைவாக வந்தார். விரைவாக வந்தார், விரைவு. ஒரே கடி இத்தனை பொருள் கருது பாருங்க, அதுதான் வேடிக்கை. ஒரே கடிதான் நீங்கினார், கூர்மை, காவல், புதுமை, விரைவு. பிறகு விளக்கம், அதாவது கடும் பகல். கடும் பகல், கடும் பகல்னா இது கலித்தொகையில வருது. விளங்குகின்ற, விளக்கம், வெளிச்சம் தருகின்ற பகல். பாருங்க, இங்க விளக்கம் என்பதற்கு வெளிச்சம், வெளிச்சம் தருகின்ற பகல், வெளிச்சம் தரும் பகல், அதுதான் விளக்கம். பகல் விளக்கம். விளக்கம் விளக்கி காட்டுவது, அதனால்தான் அது விளக்கு. பிறகு ஏழாவது மிகுதி. இந்த மிகுதி என்பதுக்கு அதாவது கடும் புனல், இது குறுந்தொகை. கடும் புனல், பெரும் புனல் என்று பொருள். மிகுதியான புனல், மிகுதியான நீர். பெரும் புனல் அல்லது மிகுதியான, மிகுதியான நீர், மிகுதியான நீர். அப்போ மிகுதி. பிறகு சிறப்பு, எட்டாவது சிறப்பு. கடிகாவில் பூச்சூடினான். கடிகாவில் கடிகாவில் பூச்சூடினான். சிறப்பு மிக்க சோலையின் பூவை சூடினான். சிறப்பு மிக்க, கடிகா என்பது இங்கே சிறப்பு மிக்க சோலை. சிறப்பு மிக்க சோலையினது பூவை சூடினான். சிறப்பு. பிறகு அச்சம், அதாவது கடுங்கண் யானை. கடுங்கண் யானை என்றால் அச்சம் தருகின்ற கண்ணை உடைய யானை. அச்சம் தருகின்ற கண்ணை உடைய யானை. இது எங்க அச்சம். பொது சூளுரைத்தல், அதாவது முன் தேற்றுதல். அதாவது முன் தேற்றுதல் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதாவது சூளுரைத்தலுக்கு தான் முன் தேற்றுதல். முன் தேற்றுதல் அது, அதாவது சூளுரைத்தல், அதாவது தேற்றுதல். அதாவது நான் ஒரு புலவர் ஒரு அரசன் சொல்லுகிறான், நான் இந்த போரிலே அது எழுதி போலாம். இந்த ஒரு அரசன் சொல்லுகிறான், நான் இந்த போரிலே வென்று வரவில்லை, ஆனால் என்னை இந்த நாட்டு புலவர்கள் பாடாது ஒழிக என்று சொல்லுகிறான். இது சூளுரைத்தல் தான். அப்ப அது என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்றான் கடிந்துரைத்தல். இங்க கடிந்துரைத்தல்னா சூளுரைத்தல், அதாவது தேற்றுதல். தேற்றுதல்னா தெளிவுபடுத்திடுறான், தேற்றிடுறான்.
ஐயோ அரசர் என்ன ஆவாரோ என்று நினைக்காமல் கட்டாயம் நான் வெற்றி வாகை சூடிதான் வருவேன் என்பதை தேற்றுதல். இங்க ஒரு தேற்றுதல், தேற்றுதல்ல தெளிவுபடுத்துதல். இங்க இப்போ 10 பொருள் வந்து விட்டது. ஒரே ஒரு கடி தான். இந்த கடி என்பதற்கு 10 பொருள்கள் இருக்கின்றன. இவ்வளவும் இந்த கடிக்கு இன்னும் நிறைய இருக்கிறது. இவர் சொல்வது 10. இது அதுவும் உரிச்சொல். உரிச்சொல்லுக்கு தான் இவர் சொன்னது. அது இன்னும் பெயர் சொல்லாக வருகிறது, வினை சொல்லாக வருகிறது, இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த கடிக்கு ஏராளமான பொருள் இருக்கிறது. அடுத்து அடுத்து என்ன கடி மேலும் விளக்கம் உடல். அவரு 867வது நூற்பாவுல ஐயமும் கரிப்பும் ஆகலும் உரித்து. பாருங்க, இப்ப ஏற்கனவே 10 சொன்னாரா, இந்த நூற்பால இன்னும் 3 சொல்லுகிறார். அந்த கடி என்பதற்கு ஐயம், ஐயம் கரிப்பு. கரிப்புன்னா காரம், காரம் ஆகல், ஆகுதல், ஆகல் ஆகுதல். இது ஒரு 3 பொருள். அது என்ன? போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. திருக்குறள் 693. போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின். கடுத்த பின், கடுத்த பின் தான் நமக்கு தேவை. இந்த கடுத்த பின் என்பது அமைச்சர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் பெரும் பிழைகள் தாம் செய்யாமல் காத்து கொள்ளுதல் வேண்டும். நாம் செய்த தவற்றை கேட்டு அரசர் ஐயமுற்றால் பிறகு அவரை தேற்ற முடியாது. அதாவது முன் தேற்று தெளிவித்தல். இதுதான் இப்போ ஐயத்தை நீக்கிறது. ஐயத்தை நீக்குவதற்காக அதை அவர் முதல்ல தெளிவுபடுத்தி விட வேண்டும். அதுதான் கடுத்தல். அதாவது கடுத்தால், அதுக்கு அப்புறம் பாருங்க, போற்றின் கடுத்த பின். போற்றின் இங்க அந்த ஐயத்தை நீக்க, அதாவது அவர் ஐயர், அதாவது அரசர் ஐயப்படாமல் இருப்பதற்கு முதல்ல தேற்றுவித்தல், தெளிவித்தல். இது திருக்குறள்ல இருக்கிறது. பிறகு கடுத்தனன் அல்லலோ அன்னை. கடுத்தனள் அல்லலோ அன்னை. இது அன்னை ஆனவர் ஐயப்பட்டார் அல்லவா. இங்கே கடுத்தனள் என்றால் ஐயப்பட்டாள். அன்னை, அன்னை ஐயப்பட்டாள் அல்லவா. என்று பொருள். இங்கே கடுத்தனள் என்றால் ஐயப்பட்டாள் என்று பொருள். ஐயப்பட்டாள் என்று பொருள். இன்னொன்னு, கடிமிளகு தின்ற கல்லாமந்தி. கடிமிளகு தின்ற, இந்த கடிமிளகுன்னா காரமான மிளகுன்னு பொருள், கரிப்பு. கடிமிளகு தின்ற தின்ற கல்லாமந்தி. இதுக்கு கரிப்பு, காரம் மிகுந்த மிளகை தின்ற. இந்த முதல்ல இந்த ஆதல் என்பது, அதாவது இந்த கடுத்த பின் போற்றுதல், இந்த ஆதல், இதுதான் முதல்ல சொல்லியாச்சு.
நம்ம மேல சந்தேகப்படாம இருக்கணுன்றதுக்காக தான் இதை அவரு தெளிவுபடுத்திடுறான். இந்த ஐயம் என்பதுதான் அன்னை ஐயப்பட்டாள் அல்லவோ என்பதுதான் கடுத்தனள். பிறகு இந்த கரிப்பு என்பதுதான் காரம். கடிமிளகு தின்ற கல்லாமஞ்சி என்பது காரமான அல்லது கரிப்பான மிளகை தின்ற மந்தி. மந்தி என்பது பெண் குரங்கு. இந்த மந்தி என்பது பெண் குரங்கு. ஏன் சொல்லனா, குரங்கு என்பது பொது, கலை அல்லது கடுவன் இது ஆண் குரங்கு, மந்தி பெண் குரங்கு. பிறகு நாம மனிதனை மாந்தர் என்று சொல்லுகிறோம். அது ரெண்டு பொருள் இருக்கிறது. மாந்துவது என்றால் நினைப்பது, துய்ப்பது என்று பொருள். அதனால மாந்துவதனால் மாந்தன் ஒரு பொருள். இன்னொரு பொருளே மந்தியிலிருந்து வந்தவன், அது மந்தியாயி மாந்தியாயி மாந்தனானது. மந்தியிலிருந்து வந்தவன், குரங்கிலிருந்து வந்தவன், அதுதான். அது பெண் குரங்கானதுனால பெண் குரங்கிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். அதனால மந்தியிலிருந்து வந்தவன் அது மந்தனாகி மாந்தனாக நின்றிருக்கிறது. இது மாந்துவதனால் மாந்தன் ஒரு பொருள், இன்னொன்று மந்தியிலிருந்து வந்தவன் மாந்தன். மனிதன் என்ற சொல்லு மனம் உடையவன் மனிதன். வேற எதுக்குன்னா மனம் இருக்குதான்னு தெரியாது. ஆனா மனிதனுக்கு மனம் இருக்கிறது. மனமே ஒன்று இல்லைன்னு சொல்றோம். மூளைதான் மனம். இந்த மனம் உடையவன் தான் மனம். மண் என்றாலே பகுதி தான். மண் என்றாலே மனம், மண்ணுனாலே மனிதன். மண் உடையவன் தான் மனிதன். இததான் ஆங்கிலத்துல மண்ணுன்னு எழுதிட்டு மேனன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மண்ணு மேன் ஆயிடுச்சு. என்ன படிக்க சொன்னா நான் மண்ணுன்னு தான் படிப்பேன். அது ஆங்கிலத்துல ஒலி 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 வேணும்னா மேனன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளவு. இது கொஞ்சம் கலையது கொஞ்சம் சிரமமா இருக்கு. இந்த மை கலையிறது சிரமமா இருக்கு, கடுமையா இருக்கு. பிறகு ஐ என்ற சொல்லுக்கு போறோம். ஐ என்னும் உரி சொல் 868 ஐ வியப்பாகும். ஏற்கனவே இது சொன்னதுதான். இருந்தாலும் ஐ என்ற ஒரு சொல்லுக்கு ஏராளமான பொருள் இருக்கிறது. ஐ என்றால் உயர்வு, அழகு, மேன்மை, மேலான, இப்படி ஏராளமாக இருக்கிறது. ஐன்னா உயர்வு, அழகு, மேன்மை, மேலான, உயர்ந்த, இப்படி நிறைய பொருள் இருக்கிறது. ஆனால் இந்த பொருள் எல்லாம் சொல்லல அவர். தொல்காப்பியர் உரி சொல்லாக எடுத்துக்கொண்டு ஐ என்றால் வியப்பு என்ற சொல்லுகிறார். ஐ வியப்பு. வியப்பு என்றால் விரிந்தது. அது பொருள் அதுதான். மேலான, உயர்ந்த, இந்த பொருள் தான் இதெல்லாம். வியப்பு என்றாலே விரிந்தது என்று பொருள். இது இன்னொன்னு சேர்த்துக் கொள்ளலாம். இப்ப செய்யுளுக்கு விருத்தம்னு ஒண்ணு இருக்கு. விருத்தம் சொன்னா பலர் என்ன பண்றாங்க, வசனம், அதனால அது விருத்தம் சொல்றாங்க. இல்லை, எங்க தமிழ்ல வருதோ அங்கெல்லாம் அது உயர்ந்த பொருளை, பெரிய பொருளை காட்டும். நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் ஒப்பற்ற தலைவன் என்று பொருள். எல்லா கூட்டத்துக்கும் தலைவன். அதுதான் கணப்பதி. கணம்னா கூட்டம்,
கூட்டத்துக்கு தலைவன்னா கணபதி. அது என்ன ஆச்சு? நாயகன் தலைவன், விநாயகன்னா எல்லாருக்கும் தலைவன் அர்த்தம். அதே மாதிரி வியாழன் என்ற கோளுக்கு தமிழன் பேர் வைத்தான். இருக்கிற கோளிலேயே அதுதான் பெரிய கோள். வியாழன் என்றால் கோள், வியாழன் என்றால் மிகப்பெரிய கோள் என்று பொருள். அதனால வியாழன், அது விருத்தம். 3 சீர் இருந்தா சிந்தடி. யாரோ வர்றாங்க ஐயா, தொடர்பு கொள்றாங்க. 2 சீர் இருந்தால் அது குரலடி, 3 சீர் இருந்தா சிந்தடி, 4 சீர் இருந்தா அளவடி. அப்போ 4 சீரோட நிறுத்தி கொண்டார்கள். அதுதான் அளவடி, அதான் நேரடி. அதுக்கு மேல அளவு இல்லை. ஆனா பிறகு வந்தது 5 வந்தது. 1 2 3 4 5. அதுக்கு பேரு நெடிலடி. பிறகு 5க்கு மேல 1 2 3 4 5 6 வந்தது. அதுதான் கழி நெடிலடி. அந்த கழி நெடிலடி எதுல வரும்னா 5 வரையில கட்டளை கழித்துறையோட போயிடுச்சு. இந்த 6 விருத்தப்பாவில தான் வரும். அப்போ 6 அடி 6 சீர் வந்தாலே அது விருத்தப்பா. விருத்தம் என்றால் என்ன? நீண்டது, அதிகமானது, அளவு கடந்தது என்று பொருள். அது வசனம்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துறாங்க. வசனம் இல்ல. விருத்தம் என்றால் குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கையடிலடி. அந்த 6 சீர் வந்தாலே அதுல இருந்து நீங்க எத்தனை சீர் போனாலும் கடி நெடிலடி தான். அப்போ மிகுதியானது, பெருத்தது, அதாவது அதிகமானது என்ற பொருள்ல தான் விருத்தம். அப்போ எங்க வருதோ அதெல்லாம் பெரியது, உயர்ந்தது. அதனாலதான் இந்த ஐ என்ற தூய தமிழ் சொல் இது நாம இதுதான். இதற்காக என்ன பண்ணாங்க, யாரோ சொல்லி கொடுத்தவங்க இப்படி சொன்னவங்க இப்படி போட்டு கீழே இப்படி போட்டு விட்டான். இது ஐயா ஆயிடுச்சு. பிறகு இருக்கலாம். இந்த ஐ என்பதற்கு வியப்பு இதுதான். ஐயை ஐயா பெருஞ்சித்திரனார் ஐயை ஒரு காவியமே பாடியிருக்கார். ஐயை என்றால் அழகிய ஒரு பெண்ணு, அது காவியம் பாருங்க. ஐயை அதாவது மிகச்சிறந்த ஒரு பெண்ணு, மேலானவள், உயர்ந்தவள்னு பொருள். அதுவே ஐயர் என்றால் உயர்ந்தவர், மேலானவர் என்று பொருள். இந்த ஐயர்ல யாரா இருக்காங்க? தலைவர், சான்றோர், தந்தை, தாய், அன்னை, அதாவது அண்ணன். இப்படி நமக்கு மேல இருக்கிற அத்தனை பேரும் ஐயர் தான். தலைவர், சான்றோர், தந்தை, தாய், அண்ணன், அந்த ஊர் சான்றோர், புலவர், எப்படி யாரை எடுத்துக்கொண்டாலும் நம்மை விட உயர்ந்தவர், மேலானவர் தான் ஐயர். இதை தூக்கி வைத்துக் கொண்டு நாங்க தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை, இது தூய தமிழ் சொல். அது இதுல அப்படிதான் வருது. தொல்காப்பியத்துல பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பது அந்த ஐயர் இல்லை. தொல்காப்பியம் தோன்றிய போது ஐயர்கள் இந்த நாட்டுல வரலன்னு அப்பாதுரையார் அடிக்கிறார். தொல்காப்பியம் தோன்றிய போது சமஸ்கிருதமே தோன்றவில்லை, ஐயரே இங்க வரல. அதனால இந்த ஐயர் என்பவர் அங்க வர்ற, அதான் ஐயர் யாத்தனர் கரணம் என்பது சான்றோர் கூடி ஒரு சடங்கை, அதாவது ஒரு முறையை வைத்துக் கொண்டு திருமணத்தை முடித்தார்கள். அதுக்கு முன்னால் அப்படி இல்லை. அவன் வெறும் மாலை மாத்தனான், மாலை மாத்தாமலேயே வாழ்ந்தார்கள். யாரோ என்ன பண்ணா, தப்பு பண்ணான், நான் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணேன்ட்டான். ஏன்? அடையாளம் இல்லை. அதனால என்ன ஆச்சு? அதனால்தான் என்ன சொல்றாரு, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னாரு. பொய்ன்னு ஒண்ணு இருக்கு, வழுவுன்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன பொருள்? பொய் என்பது என்னன்னா, உன்னை எப்ப நான் திருமணம் செய்து கொண்டேன் சொன்னது பொய். வழு என்பது என்ன? வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துனது.
இதை கவனம் செய்து ஆரம்பிச்சான். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்று சொல்லுவது சான்றோர் கூடி திருமணம் செய்து வைத்தார்கள். இப்ப போய் சொல்ல முடியாது. பிறகு தந்தையினுடைய அந்த தலைவனுடைய பெற்றோர் இருந்து திருமணம் முடித்தனர். ஊர் சான்றோர் கூடி திருமணம் முடித்தனர். இதுதான் நடந்ததே தவிர என்ன கேட்டா அகநானூர்ல 2 பாட்டு இருக்கிறது. தாலி, அதாவது அந்த மணமகனை குளிப்பாட்டுவது, மணமகளை குளிப்பாட்டுவதெல்லாம் 5 பெண்களே செய்கிற பெண்டிரே செய்கின்றனர். ஆணுக்கு வேலையே இல்லை. அகநானூற்றில் திருமணம், தமிழர் திருமணம் 2 பாடல் இருக்கிறது. அது என்ன செய்கிறார்கள்? அவருக்கு நீராட்டுவது, புத்தாடை அணிவிப்பது, எல்லா வேலையும் பெண்டிரே செய்கின்றனர். ஆணுக்கு அங்க வேலையே இல்லை. இப்போ என்னாச்சு? கதையை திருப்பி நாங்க தான் செய்தோம், நாங்க தான் ஐயரு, நாங்க தான் அந்தனரு, நான் தான் உயர்ந்தவர் மேலானவர்னு பேசி கொண்டிருக்கிறோம். நாமும் தலையாட்டி கொண்டிருக்கிறோம், தோல்ல தூக்கி வச்சுக்கணும் ஆடுகிறோம். பிறகு அவர்கள் தலையில கொட்டும் போது ஐயோ வலிக்கிறது என்கிறோம். முதுசெம்பெண்டிர். முதுசெம்பெண்டிர். அதுதான் அகநானூறு. அகநானூறு இதெல்லாம் பாக்குறது இல்லை நம்ம தமிழர்கள். எல்லாம் நிறைய படிக்கணும். படிக்க 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 தெளிவானால்தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம் வைக்கல, படிப்பு சொல்லி கொடுக்கல. படித்தால் இப்படி எல்லாம் கேட்பார்கள் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் படிக்க விடாம பண்ணார்கள். ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக முதல்ல வந்தாரு, 1500 பள்ளிகளை மூடினார். பிறகு 2வது முறை ராஜாஜி வந்தாரு, 2500 பள்ளியை 3500 பள்ளியை மூடினார். மொத்தம் 6500, 3500, 10,000 பள்ளிகளை மூடினார். பிறகு காமராஜரை பெரியார் வந்து வலியே அவருக்கு உணர்வு ஊட்டி அவருக்கு ஒரு வேகத்தை கொடுத்து, நான் இருக்கேன், நீ வா, ராஜாஜி எழுத்து வா என்று சொல்லி அவரை வரவழைத்து 30,000 பள்ளிகளை திறக்க வைத்தார் பெரியார். அதுதான் வரலாறு. சரி, இப்போ நாம ஐ வியப்பாகும்னு பார்த்தோம் இல்லையா, அது மறுபடியும் பார்ப்போம். ஐ என்றால் ஆயமகள். ஐ என்னாலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகவேலாம் இப்போல்லாம் வந்து சில பேர் பேஷ்ன்றான். இதுதான் தமிழ். ஐ என்று சொன்னதுதான் அது பேஷன் ஆயிடுச்சு. அதாவது ஒருத்தர் சிறப்பான ஒரு செயலை செய்து விட்டால், சிறப்பான ஒரு சொல்லை சொல்லிவிட்டால், சிறப்பான ஒரு நடிப்பை காட்டிவிட்டால், ஆஹா ஐ என்று மகிழ்ந்து கூத்தாடியதுதான் ஐ வியப்பாகும். இது வந்து சிலப்பதிகாரத்துல வருகிறது. ஐ என்றால் ஆயர் மகள். ஐ என்னும் ஒலிப்பினால் வியத்தல், அதாவது வழக்கில் உள்ளது, இன்றைக்கும் இருக்கிறது. சரி, பிறகு இது 869 முனைவு என்னும் உரிச்சொல். முனைவு முனிவு ஆகும். முனைவு என்பது முனிவு. முனிவுன்னா வெறுத்தல். முனிவர் என்ற சொல்லு வெறுத்து போனவங்க தான். அதாவது துறந்து போனவர் துறவியர். முனிவு என்ன, வெறுத்து போனவர் தான் முனிவர். முனிவல்னா வெறுத்தல். முனிவு என்னும் உரிச்சொல் வெறுத்தல் என்னும் பொருளை தரும். அதாவது சேற்று நிலை முனகிய, சேற்று நிலை முனைய, சேற்று நிலை முனைவிய, அதாவது செங்கண் காரான். காரான், காரான்னா கருத்த பசுன்னு அர்த்தம். கருத்த பசு. இதுவும் அகநானூறு 46வது பாட்டு. அதுல சேற்றிலே நிற்பதனை வெறுத்த சிவந்த கண்களையுடைய பசு, எருமை. எருமைன்றார். காரானுக்கு எருமை என்று கரிய, அது கருப்பு வந்ததுனால எருமை. சரி, இங்க இந்த அகநானூறு
முனையன்னா வெறுத்த. அப்போ முனியன்னா முனைவு என்பது முனைவு என்ற உரி சொல். முனிவு, முனிவுன்னா வெறுப்பு. வெறுத்தவர் தான் முனிவர். வெறுத்தவர் முனிவர். துறந்தவர், இங்கே ஒண்ணு சொல்லிடுறேன். துறந்தவர், துறந்தவன், துறவன். துறந்தவள், துறவி. இது ஒரு சிக்கல், பாத்துங்க. துறந்தவர், துறந்தவர், துறவர். இது இருக்கு. நாம எல்லாரையும் துறவி என்று சொல்லுகிறோம். இது தனி ஒருவர் துறவன். பல அதாவது உயர்வு கருதி சொல்லுவது துறவர். துறவி என்று இகரம் வந்தால் அது பெண்பாலை குறிக்கும். இது நமக்கு வந்த இந்த சொல்லு சிலப்பதிகாரத்திலிருந்துதான் கிடைக்கிறது. துறவி என்ற சொல். அந்த சிலப்பதிகாரத்தில் துறவியாக வந்தவர் ஒரு பெண் துறவி, கவுந்தி அடிகள். இதனால நாம் என்ன பண்ணிட்டோம், துறவி என்றாலே ஆண்பால் பெண்பால் இரண்டையும் அடக்கி விடுகிறோம். கொஞ்சம் சிந்தித்தால் நன்றாக இருக்கும். இது ஒரு சிந்தனை தான், இதுவே முடிவுன்னு நான் சொல்ல வரல, ஒரு சிந்தனை. ஏன் அப்படின்னு கேட்டா பாருங்க, அரசன், அரசி, அரசர் இருக்கு இல்லையா? அரசன், அரசி, அரசர். அதே மாதிரி இன்னும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் இந்த மூன்று நிலை இருக்கிறது இல்லையா? இது இந்த மூன்று நிலை எல்லாவற்றிலும் இருக்கிறது. அதனால சொல்லுவேன், தலைவன், தலைவி, தலைவர். பாருங்க, தலைவன், தலைவி, தலைவர். இப்ப இது ஆண்பால், பெண்பால், இது பலர்பால். இது எல்லா நிலையிலும் இருக்கிறது. இது அதே மாதிரி இது ஆண்பால், இது பெண்பால், இது பலர்பால். இந்த நிலை இருக்கிறது. ஆனா நாம் என்ன செய்யறோம், ஆணையும் துறவின்னு சொல்றோம், பெண்ணையும் துறவின்னு சொல்றோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த நிலை இருக்கு. தலைவன், தலைவி, தலைவர், அரசன், அரசி, அரசர், எல்லாத்திலும் இருக்குது. இந்த மூன்று நிலை இருக்கிறது. ஆண்பால், பெண்பால், பலர்பால் இருக்கிறது தமிழ்ல. பிறகு 870வது நூற்பா. வை என்னும் உரி சொல் வையே கூர்மை. வை என்னும் உரி சொல் கூர்மை என்னும் பொருளை தரும். இப்ப வைவாள் சிலப்பதிகாரம், அதுவும் பாருங்க. வைவாள் சிலப்பதிகாரத்துல 1919வது கதை 58வது வரி பாருங்க. அதாவது கூர்மையான வாழ். இப்போ நீங்க கேட்கலாம், இந்த வைக்கு கூர்மை, வையகம்னு திருவள்ளுவரும் வையகம்னு சொல்றாரு, வையம்னு சொல்றாரு. இது கூர்மை இல்லை, இது உலகம். இதுக்கு ஏன் அப்படி சொன்னாரு? வையகம், வையம், வையம். இது பொருள் என்னன்னா, தன்னிடத்திலே எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருப்பது, அகத்துள், தன் அகத்தில் வைத்துக் கொண்டிருப்பது. எல்லா பொருளையும் தன் அகத்தில் வைத்துக் கொண்டிருப்பது வையகம். அதாவது எல்லாவற்றையும் தன் அகத்தில் வைத்துக் கொண்டிருப்பது. இந்த பூமி இருக்கிறதே, அதிலிருந்துதான் கோடிக்கணக்கான பொருள்கள் உண்டாகி இருக்கின்றன. அதிலிருந்துதான் எல்லாவற்றும் கிடைக்கிறது.
அதுதான் தன்னுள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன அருமையான பொருள் தெரியுமா? வையகம் என்பது தன் அகத்துள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருப்பது என்பதுதான் வையகம். இங்க இது வையகம், வையம். இந்த வை என்பது கூர்மை, வைவாள், கூர்மையான வாழ். இது 871வது நூறுப்பா. எருள் என்னும் உரிச்சொல் எருள் வலி ஆகும். எருள் என்னும் உரிச்சொல் வலிமை என்னும் பொருளை தரும். பாருங்க, ஓர் எருள் திணித்தோல். இந்த எருள், போர் எருள் திணித்தோல், பெரும்பானாற்று படையில 63வது வரி. பாருங்க, எருள் ஓர் எருள் திணித்தோல். அது பெரும்பானாற்றுப்படை 63. சரி, இதுக்கு என்ன பொருள் பாருங்க. போர் செய்யும் வலிமை வாய்ந்த எருள் என்பதுக்கு வலிமை. போர் செய்யும் வலிமை வாய்ந்த திண்மையான தோளை உடையவன். பாருங்க, போர் செய்யும் வலிமை வாய்ந்த அதாவது திண்மையான உறுதியான தோளை உடையவன். அவ்வளவுதான், தோல், அது போதும். திண்மையான், இங்க வலிமை வாய்ந்ததான் நமக்கு தேவை. எருள் என்பால் வலிமை. இப்பொழுது உரிச்சொல் பொருளை உணர்த்தும் முறை, அதாவது இறுதி பகுதிக்கு வந்து விட்டார். எனவே அந்த சொல்லையும் தனியா சொல்ல போறது இல்ல. பொருளை உணர்த்தும் முறை, உரிச்சொல்லு எப்படி பொருளை உணர்த்துகிறது? மெய்பெற கிளந்த உரிச்சொல் எல்லாம் முன்னும் பின்னும் வருபவை நாடி ஒத்த மொழியால் உணர்ந்தனர் உரைத்தல் தத்தம் மரபில் தோன்றுவன் பொருளே. உரிச்சொல்ல எப்படியெல்லாம் வைத்து நாம பொருள் கண்டு கொள்ளலாம், இந்த சொல் இன்ன பொருளை குறிக்கும் என்று முன்னமே கூறியுள்ளதனை போன்று வந்துள்ள உரிச்சொல்லுக்கு முன்னும் பின்னும் வந்துள்ள பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ வைத்துதான் பொருளை சரியாக கணித்திட முடியும். அவ்வளவு இடத்திற்கு பொருந்தும் பொருளையே பொருத்தி பார்த்து கொள்ளுதல் வேண்டும். அமைந்துள்ள அந்த உரிச்சொல் மரபு வழிபட்ட சான்றோர் கூறியுள்ள பொருளில் மாறுபடாமல் இருக்கின்றனவா என்று பார்த்து கொள்ளுதல் வேண்டும். இதுதான், நாம கூட ஒரு சொல்ல உருவாக்கலாம். அதுக்கு சொல்லுகிறார். இப்ப பாருங்க, கடிவேல் கூர்மையான வேல், கடிமரம் காவல் மரம், கடிமணம் சிறந்த திருமணம், கடி காவல் மிகுந்த காவல், கடிமலர் புது மலர், இப்படி பல சொல்லு இருக்கிறது. பிறகு கடிதாய் வருக அப்படின்னா விரைவாய் வருக, இதெல்லாம் வழக்கத்துல இருக்கு, எழுதுகிறோம். கடிந்தார் வரைந்தார் ஆனா நீங்கினார். பிறகு கடிமையால் அதாவது கடுமையால் நெடுந்தகை, கடுமையால் சொல்லலாம். கடி வந்தானே அச்சம், அதாவது அச்சத்தை தருகின்ற நிலையில் வந்தான். பிறகு கடிமுரசு தெரியும் உங்களுக்கு, ஒலிக்கும் முரசு, இந்த ஒலி. இப்படி பல சொல்லு இந்த உரிச்சொல் உங்களுக்கு இலக்கியங்கள்ல வரும். அவையெல்லாம் முன்னால் வருகின்றது பெயரை சொல்லையோ பின்னால் வருகின்ற சொல்லையோ வைத்துக் கொண்டு பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இதுவரையில நான் சொன்னது. நீங்கள் அவ்வளவுதான் முடிவு எடுத்துடாதீங்க, இன்னும் ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
அதுக்கு அடுத்து 873வது நூற்பாவுல கூறியவற்றிற்கு வேறு பொருள் இதுவரையிலும் சொல்லி கொண்டு வந்ததிலிருந்து ஒரு வேறுபட்ட பொருளை சொல்லுகிறார். கூறிய கிளவி பொருள் நிலை அல்ல, வேறு பிற தோன்றினும் அவற்றோடு கொளலே. இப்ப நான் சொன்னதுதான் அதுக்கு பொருள்னு நினைச்சிடாதீங்க, வேற பொருளும் இருக்கின்றன. அதை நீங்கள் முன்னும் பின்னும் வருகின்ற சொல்லை வைத்துக் கொண்டு முடிவு செய்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அது சொல்லுக்கு ஏற்கனவே கூறியுள்ள பொருளுடன் வேறு பொருள் பொருந்தி வரினும் அவற்றுடன் இவற்றினையும் சேர்த்து கொள்ளலாம். வேறு பொருள் என்றது மாறுபட்ட பொருள், இதுக்கு நேர் மாறுபட்ட பொருளாக கூட இருக்கும். அவற்றையெல்லாம் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நூற்பா. அடுத்த நூற்பாவுல பொருளை உணரும் நெறிமுறை, நீங்க எப்படி பொருளை உணர்ந்து கொள்ளணும். இது 874வது நூற்பாவுல பொருட்கு பொருள் தெரியின் அது வரம்பின்றேனார். பாத்தீங்களா, எப்படி பொருள் தெரிஞ்சுக்கலாம்னா அது அளவே இல்லைன்றார். அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான் என்று இல்லை. அது ஜப்பான்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஜப்பான் மொழியோ பிரெஞ்சு மொழியிலேயோ ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான், அதுக்கு மேல பொருளே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டான். இல்ல பிரெஞ்சு மொழியில அவன் எழுதின ஒரு கடிதம் கருத்துக்கிறோம்ன்றது பொருள் இருக்கு, இல்லைன்னும் பொருள் இருக்கு. அமெரிக்காக்கார இல்லைன்னு எடுத்துக்கிட்டு துண்டு போட்டு அதனால ரெண்டு பொருள் இருக்கு ஜப்பான்ல இருக்கு. ஆனா ஜப்பான் மொழியில பிரெஞ்சு மொழியோ ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான், அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. சரி, பிறகு இது பாருங்க, பொருளை உணர்வு நெறிமுறை ஒன்றனுக்கு கூறப்பெற்ற பொருள் அதனுக்கு அது பொருள் என்று கூறப்பெற்றதே அந்த பொருளை வைத்துக் கொண்டு ஆராய தொடங்கினால் பொருள் விரிந்து கொண்டே போகும். ஆகையால் பொருந்துகின்ற பொருளை விட்டு விடுதல் வேண்டும். அதாவது பொருந்தாத பொருளை விட்டுவிட வேண்டும், பொருந்துகின்ற பொருளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொருந்துதல் பொருந்துகின்ற பொருளுடன் விட்டு விடுதல் வேண்டும். அவ்வளவுதான், அதுக்கு மேல போய் ஆராய்ச்சி செய்யாதீங்கன்றார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னும் உடல. அதுக்கு அடுத்து 875வது உணர்த்துவோன் உணர்த்தும் திறன். அவன் சொல்றவனுடைய திறனை பொறுத்து அந்த சொல்லுக்கு பொருள் வரும். அதாவது பொருட்கு திரிபில்லை உணர்த்த வல்லின், பொருளை சரியாக உணர்த்த வல்ல ஆற்றலுடையோன் உணர்த்தினால் பொருளில் மாறுபாடு தோன்றாது. சொல்ல வேண்டிய சொல்ல சரியா சொன்னான்னா அதுல மாறுபாடே இருக்காது அப்படின்ட்டார். அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்றார். 876வது நூற்பால உணர்வோர் உணரும் திறன். இது வேற. அவன் சொல்றவன் அப்படி இல்லை, கேட்கிறவனும் கேட்டது ஒண்ணு, அதுக்கு உணர்ந்து கொள்றது வேற ஒண்ணு, அப்படியும் வரும். அது மட்டும் இல்ல, மேவி வேணுகோபால பிள்ளை ஒரு செய்தி சொன்னார். நான் அவர்கிட்ட பாடம் கேட்டவன். அவர் செய்தி சொன்னார், நன்னூல்லேயே ஏகப்பட்ட பிழைகள் இருக்கின்றன. எப்படின்னு கேட்டேன். அது சொன்னாரு, ஆசிரியர் பாடம் சொன்னார், அவர் நூலை வைத்து கொண்டு பாடம் சொல்றது இல்லை. ஏன்னா அந்த காலத்துல ஓலைச்சுவடியை இவ்வளவு தூக்கிட்டு எல்லாம் வரமாட்டாங்க. எல்லாரும் மனப்பாடம் செய்த ஆசிரியர்கள் வகுப்பெடுத்தார்கள், குறிப்பெடுத்தவர்கள் ஓலையில் எடுத்தார்கள் என்றார். குறிப்பெடுத்தவர்கள் ஓலையில் எடுத்தார்கள். அவரு கத்தினான்னாக்கா இவன் புத்தினான் முத்தினான் என்று எழுதியிருப்பான் என்றார். கத்தினான்னு அவர் சொன்னா அவன் நத்தினான் என்று எழுதியிருப்பான். அப்படி குறிப்பெடுத்த நூல் சூப்பாக்கள் எல்லாம் கூட நன்னூல்ல இருக்கிறது. அப்படி தவறு நேர்ந்திருக்கலாம் சொல்றார். இது நடக்கும். ஏன்னா தான் சொல்லுவது ஒன்று, அவன் கேட்பது ஒன்றாக உணர்ந்து கொண்டு பொருளை தவறாக புரிந்து கொள்வது உண்டு. அதைத்தான் இவர் என்ன சொல்றாரு, கேட்கிறவனும் சரியா கேட்கணும், சொல்றவனும் சரியா சொல்லணும். சொல்லை கேட்போர் அல்லது படிப்போர் அறிவினது ஆற்றலை பொறுத்தே அந்த சொல்லின் பொருள் புலப்படும். தெளிவானவராக இருந்தால் தெளிவான பொருளும், தெளிவற்றவராக இருந்தால்
தெளிவற்ற பொருளும் வெளிப்பட்டு தோன்றும். திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, காணாதான் காட்டுவான் தான் கண்டா, காணாதான் காட்டுவான் திருக்குறள் சொல்லுவாரு. காணாதான் காட்டினா என்னத்தை காட்ட முடியும்? திருக்குறள்ல சொல்லுவார்ல. அதான் சரி, இப்ப பாருங்க, சொல் தோன்றிய காரணம். சொல் எப்படி தோன்றுச்சு? இன்னொரு காரணம் சொல்றாரு. 877 மொழிப்பொருள் காரணம் விழிப்ப தோன்றா. இது எங்க வைக்கணும் தெரியுங்களா? எல்லா சொல்லுக்கும் பொருள் குறித்தனவேன்னு சொன்னார் இல்லையா, அடுத்த வழியாக இது இருக்கணும். ஏன்னு கேட்டா, எல்லா சொல்லுக்கும் வெளிப்படையா பொருள் தெரியாது. சில பொருளுக்கு காரணம் உண்டு, தெரியாது. அது என்ன சொன்னாரு? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேனாரு. எல்லா சொல்லும் காரணத்தாலதான் உருவாகி இருக்கு. இப்ப அடுத்த சொல்றாரு, இதுவும் காரணத்தாலதான் உருவாச்சு, என்ன காரணம்னு தெரியாதுன்ற. தெரியாம இருக்கலாம். சொல்லுக்கும் அதன் பொருளுக்கும் உள்ள தொடர்புக்கான காரணம் என்ன என்பன முழுதும் வெளிப்பட்டு தோன்றா. சொல்லுகின்ற சொல்லுக்கு பொருள் தோன்றியதற்கான காரணம் தெளிவாக புலப்படவில்லை என்றாலும், சொல்லும் பொருளும் தோன்றியதற்கான காரணம் உண்டு என்பது மட்டும் உறுதி. காரணம் இல்லாம ஒரு சொல் உருவாகல, ஆனால் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக காரணம் இல்லாமல் சொல் உருவாச்சுன்னு சொல்லக்கூடாதுன்றார். இது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அத காரணம் உண்டு. ஆமா, அது காலத்தால கூட மறைஞ்சு இருக்கலாம். அததான் அவர் என்ன சொன்னாரு, இவர் சொன்னாரு நன்னூலார். இடுகுறி பெயருங்கிறாரு. அவர் இடுகுறி பெயர் இல்ல, இடுகுறி காரணம் இடுகுறின்னு சொன்னா அததான் மறுக்கிறாரு. மறுக்கிற மாதிரி தானே இது தொல்காப்பியத்தை. இவர் என்ன சொல்றாரு? எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு, காரணம் உண்டு, இடுகுறி இல்ல. அவர் நன்னூலாரு இடுகுறின்ட்டாரு. இடுகுறி கிடையாதுன்றதுதான் தொல்காப்பியருடைய நூற்பா. காரணம் உண்டு, தெரியல, வெளிப்படையா தெரியல, ஆனால அது இடுகுறி இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவென்றதுக்கு அடுத்தபடியாக இது இருக்கணும். ஏன்னா அது காரணத்தோட சில பொருள் தெரியும், சில பொருளுக்கு காரணம் இருக்குது, அது என்ன காரணம்னு தெரியாது என்று சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்து இன்னொன்னு பாருங்க, இன்னமும் சொல்லிக்கொண்டே போறார். உரிச்சொல்லை பிரித்து பார்த்தல் கூடாது. இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு உரிச்சொல்லை வைத்துக்கொண்டு பகுதி விகுதி அதெல்லாம் இடைநிலையெல்லாம் பார்க்காதீங்கன்ட்டார். என்ன சொன்னனும் சொன்னதுதான், அதை வைத்துக்கொண்டு அப்படியே பொருள் பண்ணணும். அதாவது எழுத்து பிரிந்திசைத்தல் இயனியல் இயல்பியல் வென்று. அதாவது பெயர் சொல்லினை போல் வினை சொல்லினை போல் உரிச்சொல்லை பகுதி விகுதி இடைநிலை என்று பிரித்து பொருள் கூறுதல் கூடாது, காணுதல் கூடாது என்று இது இயல்பும் இல்லை, அது அதிக வழக்கம் இல்லை, பார்க்கவும் கூடாது என்று சொல்லிவிட்டார். அதுக்குள்ள பார்க்க கூடாது, சொன்னதுதான், அவ்வளவுதான். அதற்கு அடுத்து புறநடைக்கு வந்தார். 879 அன்ன பிறவும் கிளந்த அல்ல பன்முறை ஆனும் பரந்தன வரும் உரிச்சொல் எல்லாம் பொருட்குறை கூட்ட இயன்ற மருங்கின் இணைந்தன தெரியும் அறியும் வரம்பு தமக்கு இன்மையின் வழினனி கடைப்பிடித்தே ஓம்படை ஆணையின் கிளந்தவற்று எலான் பாங்குற உணர்தல் என்மனார் புலவர். இவர் தவிச்சுக்கிறார். புலவர்கள் ஏற்கனவே இருக்கிற சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மேலே கூறப்பட்ட உரிச்சொல் அதாவது போக இன்னும் உரிச்சொல் வழக்கில் வருவன பல உள்ளன. அவற்றை தொகுத்து பொருள் கூற தொடங்கினால் பொருள் அளவு கடந்து விரியும். ஆனால் வழக்கு வழியை உறுதியாக கடைப்பிடித்து இங்கு சிறப்பித்து கூறப்பெற்ற இலக்கணத்தை அறிந்து எந்த நெறியின் வழி நின்று மற்றவற்றையும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்று இலக்கணம் கற்ற சான்றோர் கூறுவர் அப்படின்றார். அதனால இது நாம இதுக்கு மேல அந்த நூற்பா கடைசி நூற்பா,
அது என்ன சொல்லிட்டாரு, நாம எந்த சொல்லையும் ஒரே பொருள் தான் என்று பார்க்காதீர்கள், இன்னும் பல விரித்தால் பல பொருள் வரும். ஆகையால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொள்ளுங்கள் என்ற நோக்கத்தில் இந்த நூற்பாவை நிறைவு செய்கிறார். அதே மாதிரி உரியியல் உரியியல் என்கின்ற தொல்வதிகாரத்தின் அதாவது அடுத்த இயல் எச்சவியல். இந்த உரியியல் இன்றுடன் இந்த நிகழ்வுடன் நிறைவு பெறுகிறது.